ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آمنا فاكتبنا مع الشاهدين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மஅ ஷாஹிதீன், எங்கள் இறைவா, உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம், எனவே உன்னுடைய வேதங்களையும் உன்னுடைய தூதர்களையும் உண்மை என்று சாட்சி சொல்பவர்களுடன் எங்களை நீ ஆக்குவாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் இரு உலகத்திலும் நல்லவர்களோடும் உண்மையாளர்களோடும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து வைப்பானாக. மக்காவில நடைபெற்ற ஒரு நிகழ்வை அங்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளை பற்றியும் மறுமை நாளையில இந்த மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவதை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் வஹீன் மூலமாக அறிவித்தார். அப்போ அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்குகள் அதை ஏற்பதற்கு மறுத்தார்கள். எதை அவங்க ஏற்பதற்கு மறுத்தாங்க அப்படின்னு சொன்னா, மக்காவினுடைய முஷ்ரிக்குகளுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது என்ன அப்படின்னா, மறுமை நாளையில மீண்டும் இறைவன் எழுப்புவேன் என்பதாக சொல்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உடல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மனிதர் மௌத்தாதனுக்கு பின்னாடி அவரை அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செய்ததற்கு பிறகு என்ன செய்யப்படுது? அந்த உடல்கள் மண் மூலமாகவும் புழுக்களின் மூலமாகவும் பூச்சிகளின் மூலமாகவும் என்ன செய்யப்படுது? அது திங்கப்பட்டுறது. கடைசியில மிஞ்சி இருப்பது எலும்பு கூடுதான், மனிதனுடைய எலும்பு கூடுதான். அப்ப அந்த மக்காவினுடைய முஷ்ரிக்குகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருவர் இறந்து போனதற்கு பின்னாடி அவரை அடக்கம் செய்கிறோம், அடக்கம் செய்ததற்கு பின்னால் அவருடைய உடல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும், அவருடைய எலும்புகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விடும். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இது எப்படி சாத்தியமாகும்? மறுமை நாளில் மீண்டும் உங்களை நான் எழுப்புவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றானே, நபியே, இது எப்படி சாத்தியமாகும் என்பது அந்த மக்காவில முஷ்ரிக்குகளுடைய கேள்வியாகவே இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்றான், வஹீன் மூலமாகவே, நபியே, நீ அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க வேணா ஒரு கல்லா மாறிடுங்க, இல்ல நீங்க வேணா ஒரு இரும்பா மாறிடுங்க, இல்ல நீங்க வேறு ஏதாவது ஒரு படைப்பாக மாறுங்கள். மீண்டும் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படியே உங்களுடைய இறைவனை உங்களை கொண்டு வந்து காட்டுவான் என்பதாக மக்களை நீங்கள் அவர்களிடத்துல சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த பதிலை அல்லாஹ் வஹீன் மூலமாக சொல்லிட்டார். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பதிலை சொன்னதுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அறமனதோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியா, சரி, எப்படி இறைவன் மீண்டும் அந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போன எலும்புகளையும் மண்ணுக்குள்ள அழிந்து போன உடல்களையும் எப்படி உங்களுடைய இறைவன் எழுப்புவான் என்பதாக கேட்கும் பொழுது, உங்களை முதலாக இறைவன் எப்படி படைத்தானோ அந்த இறைவன், எந்த இறைவன் படைத்தானோ அந்த இறைவனை உங்களை மீண்டும் எழுப்புவான். அதில் எந்த விதமான சாத்தியம், அதில் எந்த விதமான மாற்றமும் அல்ல, அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். நீங்க எப்படி இருந்தாலும், நீ மண்ணா போனாலும் சரி, மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் சரி, எலும்பாக இருந்தாலும் சரி, இரும்பாக இருந்தாலும் சரி, என்ன செய்யப்படும்? உங்களை படைத்த இறைவன் நிச்சயமாக எழுப்புவான். அதுல எந்த விதமான மாற்றமும் அல்ல என்பதை இந்த வசனத்தின் மூலமாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான். இதை அந்த மக்காவினுடைய முஷ்ரிக்குகளுக்கு நபியே நீங்க சொல்லுங்க என்பதாக சொல்லும் பொழுது, ஒரு கட்டத்துல அவங்க ஒரு பாதி மனசோட ஏத்துக்கிட்டு அந்த நாள் எப்போது வரும் என்பதாக கேட்டாங்க. அவங்க எந்த நாளை கேட்கிறாங்க? மறுமை நாளை கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், குல், நபியே நீங்க சொல்லுங்க, அஸா யகூன கரீபா, அது ரொம்ப அண்மையிலேயே கூட இருக்கலாம், ரொம்ப சொற்ப காலமாக கூட இருக்கலாம் என்பதாக நபியே நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையும்
கபருடைய வாழ்க்கையும். இந்த ரெண்டு வாழ்க்கையுமே ரொம்ப குறுகிய காலம்தான் என்பதை அல்லாஹ் சொல்றான். மறுமை நாள் எப்போது வரும் என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றானா, அசா கூன கரீபா, அது ரொம்ப சமீபத்துலதான் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றானா. அப்ப மறுமை நாள் எப்பொழுது வரும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் அப்படி சொல்றான். 1446 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் என்ன சொல்றான், மறுமை நாள் எங்க இருக்குதுன்னு கேட்கும் பொழுது சமீபமாக இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொன்னா அந்த நாள் ரொம்ப சமீபமானது. இந்த உலக வாழ்க்கையும், இந்த உலகத்துல நம்ம மௌத்தானதுக்கு பின்னாடி கபருள் அடக்கம் செய்யறாங்கல்ல, அடக்கம் செய்யப்பட்ட அந்த வாழ்க்கையும் ரொம்ப சொற்ப காலம்தான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ எல்லாம் வல்ல இறைவன் மறுமையில எல்லோரையும் எழுப்புவான். எல்லா மக்களையும் என்ன செய்வான், அவன் நிச்சயமாக எழுப்புவான். அங்க எழுந்திருக்கும் போது நமக்கு பக்கத்துல முஃமின்களும் முத்தகீன்களும் சாலிஹீன்களும் சுஹதாக்களும் இருக்கணும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உண்மை என்பதாக சாட்சி சொல்லக்கூடிய அந்த உண்மையாளர்களாக இருக்கணும். அத்தகைய நல்லவர்களுடைய கூட்டத்தோடு அல்லாஹ் நம்மளை எழுப்பணும் அப்படின்னு சொன்னா இந்த துவாவை நம்ம அதிகமா ஓதி வரணும். ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மாஷாஹிதீன், எங்கள் இறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம், என்ன செய்வாயாக, உண்மையாளர்களோடு எங்களை நீ ஆக்குவாயாக என்ற இந்த துவாவை அதிகமாக ஓதி வருவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் அத்தகைய ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவான். ஒண்ணு. இரண்டாவது, இதே மறுமை நாளையில அல்லாஹ் தஆலா எழுப்புறான். எழுப்பப்படும் பொழுது அந்த மக்கள் எப்படி எழுந்திருப்பாங்கிறத அல்லாஹ் சொல்றான். விசாரணைக்காக அந்த மக்களை எழுப்பப்படும் கூடிய அந்த நாளையில உங்களை அழைக்கும் அந்த நாளில் அவனை புகழ்ந்தவர்களாக நீங்கள் அவனுக்கு பதிலளிப்பீர்கள். யார? எல்லாமே அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக என்ன செய்வாங்க, எழுந்திருப்பாங்க. இல்லா கலீலா, அப்போ எந்திரிச்சிருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்லுவாங்க, ரொம்ப சொற்ப நேரமே தவிர உலகில் நாம் தங்கி இருக்கவில்லை என்பதாக நினைப்பாங்க. கொஞ்ச காலம் கூட நினைக்க மாட்டோமா, கொஞ்சம் வருஷம் நாம இருந்துட்டு வந்தோம்னா சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் நாம உலகத்துல இருந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு எல்லா மக்களும் பேசிக்கொள்ளும். நாம 60 வருடம் வாழ்ந்திருக்கலாம், 70 வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம், 80 வருடம் 100 வருடம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அங்க எழுந்திருச்சு நின்ற உடனே அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இல்லா கலீலா, கொஞ்சம் நேரம் நாம என்ன செஞ்சிருக்கோம், இங்க இருந்து உலகத்துல போய் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம் என்பதாக நீங்கள் எண்ணுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ எல்லா மக்களும் அல்லாஹ்வை புகழ்ந்தவராக இருந்திருப்பாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். யௌம யதுஊக்கும் ஃபதஸ்தஜீபூன பிஹம்திஹி, எல்லாமே எழுந்திருப்பாங்க. அதுல இறை மறுப்பாளர்களும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக தான் அவங்களும் எழுந்திருப்பாங்க. ஆனா அந்த இறை மறுப்பாளர்களுக்கு அது எந்த விதமான பயனும் தராது. ஆனா ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அவர் அல்லாஹ்வை புகழ்ந்த நிலையில எழுந்திருச்சார் அப்படின்னு சொன்னா அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பயனை ஏற்படுத்தி தரும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாகவும் இந்த ஆயத்தினுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள். அல்லாஹ்வை உண்மை என்று இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த நிலையில் மறுமையில் நாம் எழுப்பப்படக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைப்பானாக. அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சிறந்த நன்மைகளை வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் உண்மையாளர்களோடும் நல்லவர்களோடும் நம்மை சேர்த்து வைப்பானாக. தீயவர்களை விட்டும் பாவம் செய்யக்கூடியவர்களை விட்டும் இரு உலகிலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி